ஹரே ஸ்ரீனிவாசா. தன்னம்பிக்கைங்கிறது எல்லார்கிட்டேயும் இருக்கும், அவசியம். அவங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். தன்னம்பிக்கை இருந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும். தன்னம்பிக்கை ஒரு எக்ஸாம்பிளுக்கு, என்னால் முடியும், நான் செய்வேன், என்னால் செய்ய முடியும், நான் படிச்சிருவேன், நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு பரீட்சை இருக்குது, இல்லை எங்கேயாவது வெளியில் ஊருக்கு இருக்குது, எங்கேயாவது போகணும் அப்படிங்கும்போது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஒரு அலாரம் வச்சு காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துக்கணுன்னா எழுந்துப்பேன், என்னால் முடியும் அப்படிங்கிற நம்ம எழுந்துப்போம், கிளம்பிடுவோங்கிற நம்பிக்கை நமக்கே இருக்கணும். அங்கே போய்ட்டு ஒரு இன்டர்வியூ போகிறோம், ஐயோ அவங்களுக்கு நம்ம தெரியாது கேட்பாங்களா, நம்ம படிக்காத வந்திருக்குமா, நம்ம எப்படி இருக்குமா, அப்படி யோசனை பண்ணக்கூடாது. கேட்பாங்க, தெரிஞ்சது படிக்க சொல்ல போகிறோம். ஏதாவது ஒரு இதுக்குன்னா நம்ம முன்னாடி தயார் பண்ணிக்கணும். ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு எக்ஸாம் இருக்குது, ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான ப்ரீ ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அது ஒரு ட்ரையல் மாதிரி எல்லாம் பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் பாட்டு கச்சேரியே இருக்குன்னு முன்னாடி நாள் ட்ரையல் ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்படியும் மீறி அங்கே போய் பாடும்போது சரியாக வரலைன்னா, சரி இந்த கச்சேரியில் அடுத்த கச்சேரி இருக்குது, இந்த ப்ரோக்ராமில் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது, இந்த இன்டர்வியூலாம் இன்னொரு நமக்கு தெரியாது கேட்டுருவாங்களோ, நம்ம சொல்ல முழிப்போமோ, இல்லாத இருக்கே அப்படி பண்ணுவோமோன்னு நினைக்கக்கூடாது. நம்மளால் முடியும், நம்ம செய்வோம், பார்க்கலாம் அப்படின்னு. அது தன்னம்பிக்கைங்கிறது நம்மளாக வளர்த்துக்க வேண்டியது. மற்றவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்க சொல்லி வராது. அவங்கள பார்த்து அவங்க எப்படி தன்னம்பிக்கையாக இருக்காங்கங்க தெரிஞ்சு நம்மளும் அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வரணும். அது இல்லாதவங்க ரொம்ப பயந்துருவாங்க லைஃப்பில். ஐயோ நம்மளால் எதுவும் முடியாது போயிடுமோ, அதை நெகட்டிவ் தாட்ஸே அவங்கள சுற்றி வரும். எப்போவுமே பாசிட்டிவ் தான் நல்லது. முடியும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி இருந்தால் எல்லாம் நல்லது நடக்கும். நெகட்டிவே வேண்டாம். அதனால் எல்லோரும் பாசிட்டிவ் திங்கோடு இருங்க. எல்லாம் முடியும், செய்வோங்கிறது எல்லோரும் வளர்த்துக்கோங்க. அது ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு அவங்களெல்லாம் பார்த்து நல்லது என்னமோ அது கற்றுக்கலாம். இது வளர்த்துக்கலாம். இல்லை தப்புன்னு சொல்லலை. கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நல்லது. சில பேருக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கு ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப நான் இந்த பண்ணிடுவேங்கிற ரொம்ப இது இருந்தால் அதுவே சம்டைம்ஸ் கவுத்து விட்ரும். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ஸ் சர்டன் லெவலுக்கு அக்செப்ட் பண்ணும். ரொம்ப இதுவாக இருந்தால் முடியாது. அதனால் கான்ஃபிடென்ஸாக இருங்க. எல்லாருக்கும் முடியுங்கிறது அந்த எண்ணம் இருக்கணும். அதை வளர்த்துக்கோங்க. குறிப்பாக இந்த இளைஞர்கள் ரொம்ப ஒர்க் கரியரில் சரி, இப்போலாம் மேரேஜ் அக்கேஷனில் கூட அவங்க எப்படி லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணுறாங்கங்கிற பயம்லாம் ரொம்ப நிறைய பசங்கிட்ட இருக்குது. அதெல்லாம் அவ்வளோலாம் யோசிக்கக்கூடாது. ஃப்யூச்சர் அது போக போக தான் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கதை சொல்லுவார். தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு கதை சொல்லியிருப்பார். ஒரு பையன் மலை கிராமத்தில் இருந்த பையன் இருட்டில் மலைக்கு போகிறதுக்கோசம் பயந்து விளக்கு எடுத்துகிட்டு போனானோ. அது அவனை சுற்றி முன்னாடி ஒரு 10 அடி தான் அந்த விளக்கு காமிச்சுதான். அந்த பையன் பயந்துட்டானான். ஐயோ 10 அடி தானே தெரியுது, நம்ம அவ்வளோ தூரம் போகணுமே, முடியாது போல இருக்குன்னு நின்னானான். அப்போது அந்த பெரியவர் சொன்னாராம், அவர் தான் இன்னும் சின்ன விளக்கு கொண்டு வந்தாராம். அவர் சொன்னார், 5 அடி தான் தெரியுதான். என்ன பண்ண, எப்படி நீங்கள் போவீங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா, நீ 10 அடி போ, அங்கே போய் நீ இல்லை, அங்கேருந்து 10 அடி அந்த விளக்கு காமிக்கும் பார் அப்படின்ற சொன்னோன்னே அந்த பையன் போனான்னா மலை உச்சிக்கே போயிட்டான். அந்த நம்பிக்கை மற்றவங்க சொல்லி அவர் எடுத்துக்கிட்டதால் வந்தது. அந்த மாதிரி கண்டிப்பாக முடியுங்கிறது நினச்சி ஒரு கால் எடுத்து வைங்க, பின்னாடி இன்னொரு கால் தானாக வரும். ஓட்டப்பந்தயம் மாதிரி தான், ஒரு கால் வச்சா அடுத்த கால் வரும். அது மாதிரி எல்லாம் லைஃப்பில் எந்த டிஷ்ஷனாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க, பெரியவங்களை கன்சல்ட் பண்ணுங்க, அதெல்லாம் நல்லது. 99% நம்ம முயற்சி பண்ணியிருக்கணும். 1% கடவுள் ஆதரவு, பேரண்ட்ஸோட வாழ்த்து எல்லாம் இருக்குது. கடவுளே அது பார்த்துக்கோப்பான்னா, நீ நல்லா படிச்சுட்டு போய் அந்த நேரத்தில் கடவுளே இருந்துச்சா நினைக்கிறதால ஒரு ஞாபகம் வரலாம். அந்த மாதிரி ஒரு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கு நம்ம முயற்சி ரொம்ப அவசியம். அதனால் தன்னம்பிக்கை வளர்த்துக்கோங்க. தன்னம்பிக்கை தான் நல்லது. தன்னம்பிக்கையோடு தான் இருக்கணும்.
அது வந்து நம்மளுக்கு எப்போவுமே நல்ல வழியே காமிக்கும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நல்லது. நம்ம சுற்றியும் நல்லா இருப்போம், நல்லா முடியுங்கிறது நினச்சி பாருங்கள். ஹரே ஸ்ரீனிவாசா.